வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுஷு ஸ்தோத்ரம் மனோபலம் நிராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மமுபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோ அனிராகரணமே அஸ்து மா அனிராகரணமே அஸ்து ததாத்மானே நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வாசுதேவ உபனிஷத்தினுடைய 15வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இது சிறிய உபனிஷத்துங்கிறதுனால இன்றைக்கி அது பூர்த்தி ஆகிறது. 29 மந்திரம்தான். அதில் நேற்று 14 பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 15 பார்க்கலாம். அத்தः புண்ட்ரஸ்தம் ஹிருதய புண்டரிகேஷு தம அபியசேத் கிரமாதேவ ஆத்மானம் பாவயேன் மாம் பரம் ஹரிம். அத்தக பிறகு நாமத்தை பற்றியும் திருநாமத்தை பற்றியும் அது எங்கே உற்பத்தி ஆகிறத பற்றியும் அது எத்தனை இடங்களில் தரிக்கணுங்கிறத பற்றியும் அது தரிக்கும் போது என்ன மந்திரங்களை உச்சரிக்கிறத பற்றியும் அதனுடைய புனிதத்தை பற்றியும் விவரங்களாக சொன்னாங்க. யார் வேணாலும் தரிக்க முடியாது. ஓங்காரம் ஜபிக்கிறவங்க, ஓங்காரம் ஜபிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் நாமம் திருநாமம் போட்டுக்கலாம். இதுதான் சூக்ஷ்மம். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படி இருக்கா? சமுதாயத்தில் நாமத்துக்கிட்ட கூட நெருங்க முடியாது. மனநிலை அப்படி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்குது. போட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இறைவனால் தான் செய்ய முடியும். பட் இந்த ஞானம் இருந்தால், இந்த விதைக்கப்பட்டால், மெய்ப்பொருள் விதைக்கப்பட்டால் என்றைக்கே ஒரு நாள் நமக்கும் தகுதி இருக்குங்கிற எண்ணத்தோடு அவன் போட்டுக்குவான். இந்த மந்திரத்தை ஜபிச்சா நீ நல்லா இருப்ப, இந்த நாமத்தை சூடனா முக்தி தரேன்னு சொல்லப்படுது. இதில் மந்திரத்திலே வருது, சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் யார் படிக்க போகிறா? பெரிய சிகரத்தை தொட்டவர்கள் தான் படிப்பாங்க. புண்ணியம் வேணும், பல தடைகளை கடந்து வரணும். குரு கிருப்பா, ஈஸ்வர கிருப்பா, சாஸ்திர கிருப்பான்னு மக்கள் எதை தேடுகிறார்களோ அதை இறைவன் கொடுக்குறான். இறைவன் எப்படி உடனே மக்கள் இறைவன் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாராங்கிற கருத்தெல்லாம் அறியாமையே. யார் இந்த சம்சாரத்தை விட்டு என்னை தேடுகிறானோ அவனிடம் என்னை நான் ஒப்படைக்கிறேங்கிறார். அவனை நான் செலக்ட் பண்ணுறேங்கிறார். அப்போ நீ சம்சாரம் பின்னாடியே போகிற, ஜெகத் பின்னாடியே போகிற. சம்சாரம்னா உலகத்தினுடைய பொருட்கள் பின்னாடியே போகிற, மாய பின்னாடியே போகிற, பொய் பின்னாடியே போகிற. அது தெரியாமல் போகிற. அதுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற. அதனாலுக்கே வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கே செலவு பண்ணுற. எல்லாம் மித்துங்கிற அறிவே இல்லை. எத்தனையோ ஜென்மா போயிடுச்சு. ஒரு ஜென்மாவிலே எனக்கு முக்தி வேணும், விடுதலை வேணும். ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே, சிந்திச்சாதானே என்ன நடக்குது, என்ன அதனுடைய விளைவுங்கிறது எங்கேருந்து பார்த்து, மேலேருந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு 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 காரியத்தை நடத்துனீங்கன்னா அதனுடைய விளைவினுடைய பலன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நடக்க போகிறது தெரியுமா? தெரியாது.
ஆனால் நீங்கள் துரியத்தில் இருந்தால் எல்லாம் தெரியும். அமைதி நிலையில் இருந்தால், ஏகாந்தமாக இருந்தால், இப்போ ஒரு படம் ஓடுது, சினிமா படம் ஓடுதுன்னு வச்சுங்களேன், அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனை பார்க்க முடியுமானா ஸ்க்ரீனை பார்க்க முடியாது. அந்த பட ஓட்டத்தை நிறுத்தினா வெள்ளையாக ஒயிட்டாக ஸ்க்ரீன் தெரியும். அது மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை நிறுத்தினா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தெரியும். இப்போ அது மாதிரி எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் எவன் இருக்கான்? அதை கூறுவது தான் உபனிஷத்தும் குருவும். அப்போ ஏகாந்தமும் தனிமையும் ஈஸ்வர கிருப்பாவும் சாஸ்திர கிருப்பாவும் தான் ஒரு மனிதனை மனித நிலையை கடந்து தேவ நிலையெல்லாம் கடந்து 14 லோகங்கள் சொல்லுது, அத்தனை நிலைகளையும் கடந்து, அத்தனைக்கும் தேவர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்களையெல்லாம் கடந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஞான யோகம் ஒரு அதிசயம், ஞான யோகம் ஒரு அமிர்தம். அதனால் இந்த மாதிரி உயர்வான சின்னங்கள் எங்களுக்கு இல்லைங்கிற மனப்பான்மை தான் இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமுதாயம் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான். அது இல்லை, வேதம் அப்படி வேதத்து மேலே குற்றம் சுமத்துறாங்க, அதில் உண்மை இல்லைங்கிறத வலியுறுத்தணுங்கிறதுக்காக இந்த கருத்தை அடியேன்னு சொல்கிறேன், பதிவு வைக்கிறேன். திருநாமம் எல்லாருக்கும் சமமானது, உபநயனம் எல்லாருக்கும் சமமானது, அங்கே பிறப்பின் அடிப்படை இல்லை அப்படின்னு அடியேன்னு சொல்கிறேன். இது ஒரு யாரோ ஒருத்தவங்க 1000ல் ஒருத்தவங்க இந்த சிந்தனை இந்த கருத்து வெளிப்பட்டது தெரிஞ்சாலே நம்மளும் அந்த ஒத்த நாமமாவது போத்துக்கும் அப்படிங்கிற இது வரும். ஆக்சுவலாக ஒத்த நாமம் வந்து எதிகள் தான் போடணும்னு அதில் எழுதப்பட்டதை சொல்கிறேன். கிரகஸ்தம் 12 இடம் சொல்லுது, எதிகளுக்கு 5 தான் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் 1 போதுங்குது, 1 தான் அத்வைதம். அவரே அத்வைதம் சொல்லிட்டாரு. இந்த உபநிஷத்தில் நான் அத்வைதம்னு சொல்கிறாரு. வாசுதேவங்கிற மகாவிஷ்ணு நான் அத்வைத பிரம்மம்னு சொல்கிறாரு. பின்னாடி வர குருமார்கள் இல்லை இது விசிஷ்ட அத்வைதம், இல்லை துவைத்தம், இல்லை அத்வைத்தம், ஏதாவது ஒரு தன்னுடைய கருத்தையும் ஏற்றி வச்சுட்டு போய்டுறாங்க. அதில் இந்த கருத்து இதெல்லாம் விளைவுகள் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ நான் சொன்னல நடக்க நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீங்கன்னா அதனுடைய விளைவு உங்களால் பார்க்க முடியலன்னா, எந்த ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, இந்த மனதினுடைய 140 கிலோமீட்டர் ஸ்பீடையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பீடில் நீங்கள் ஆத்மாவாக இல்லாமல் மனமாக இருந்து செயல்படுறதுனால குழப்பமாக இருக்குது. இந்த மனம் ஜீரோ பண்ணுங்கள், ஃப்ரீக்குவென்சி குறைங்க, வேகத்தை குறைங்க, தியானம் பண்ணுங்கள், துரியத்துக்கு போங்க. அங்கேருந்து நீங்கள் பாருங்கள், அங்கே தெளிவான முடிவுகள், எது சரி எது தப்பு, எது உயர்வானது, எது ஜெயிக்கும், இதனுடைய விளைவு என்னங்கிறத அழகாக எடுத்து கூறும். இதுதான் ஞானம். தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் திருநாமமும் விபூதியும் உபநயனமும் சகலருக்கும் அப்படிங்கிறத அறிய வேண்டும். அறியாதவர்கள் அறிவியுங்கள். 10 பேர் கண்ணை திறந்துட்டு போங்க. உங்கள் உற்றார் உறவினர் கண்ணை திறங்க முதல்ல. நீங்கள் நல்லா இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் வருவான், கிட்டக்க வருவான். அப்போ கண்ணை திறந்து விடுங்க. அதான் விஷயம். அதனால் அத்தக இந்த திருநாமம் புன்றஸ்தம் ஹிருதய புண்டரீகேஷு, ஹிருதயத்தில் ஒரு தாமரை இருக்குது, நீங்கள் ஒரு சின்னத்தை குறிச்சிருக்க, அந்த குறியீடையே ஹிருதய தாமரையாக நினச்சி அதில் பரம்பொருள் இருப்பதாக நினச்சி தியானம் செய்வாயாக. இந்த ஒரு மந்திரம் மட்டும் வேதாந்தம் இருக்குது, பாக்கியெல்லாம் கர்மகாண்டம். கிரமாதேவ ஸ்வ ஆத்மானம். இப்படி நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வரணும். தியானமும் ஞானமும் பிரம்ம மாதிரி, தியானமும் ஞானமும் பிரம்ம மாதிரி அது செய்யக்கூடிய மகத்தான வேலைகள் யாருக்கும் தெரியாது, அது அறிவிக்காது. ஆனால் நீ செயல்படுவ.
குரு உனக்கு கொடுத்த நீ குருவுக்கு நீ கொடுத்த காணிக்க தட்சணை உனக்கு தெரியும். குரு உனக்கு கொடுத்த உபதேசம் அதனுடைய வேலைகள் யாருக்கும் தெரியாது. அதுக்கு இணையாக நீ எதையும் கொடுக்கவும் முடியாது. பிரம்மத்துக்கு இணையாக என்னத்தை கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? அது நினச்சி கொடுக்குறாங்களா? அப்படியும் கிடையாது. ஒரு கருணை உள்ளம், தன்னை தேடி வந்தவங்க அவங்கள நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், அந்த சிந்தனை தான். அப்படி பார்க்கும்போது கிரமாத் வரிசையாக ஸ்வ ஆத்மானம் தன்னுள் எண்ணெய் பாவையேன் சித்து சத்தான எண்ணெய், சித்தான நீ துவம் சத்தான எண்ணெய் ஆத்மாவை பாவையேன் பாவிப்பாய், கருதுவாய், சிந்திப்பாய். பரமஹரிம் ஹரி மேலானவர், பிரம்மத்தை என்னை ஹரியாக நினைத்து தியானிப்பாய். ஏகாகிர மனசா, ஏகாகிரம் எப்போ கிடைக்கும்? ஏகாகிரம் எப்போ கிடைக்கும்? நீ புண்ணியம் செய்து உன்னுடைய புண்ணியம் 60 நல்லா புரிஞ்சுங்க. எங்கேருந்து நீங்கள் போகிறீங்க பாருங்கள். உங்கள் புண்ணியம் உங்களுக்கு கொடுத்த தர்மம், உங்கள் வருமானத்தில் 10 ரூபா இறைவனுக்கு, 10 ரூபா குருவுக்கு, 10 ரூபா ரிஷிகளுக்கு, அதுதான் 10 ரூபா இறைவனுக்கு, 10 ரூபா பித்ருகளுக்கு, 10 ரூபா குருவுக்கு, 10 ரூபா உங்கள் உற்றார் உறவினரில் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, 10 ரூபா சமுதாய இந்த ஜீவராசிகளுக்குன்னு சொல்லி நீ அந்த தர்மத்தை ஒழுங்காக செய்து வந்தால், இந்த உற்றார் உறவினரில் கெஸ்ட்டாக வராங்களே அதிதி தேவ பவ, அதெல்லாம் அதில் அடங்கும். அப்படி செய்து வந்தால் உன் புண்ணியம் 60% தொடும்போது நித்திய தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு புத்தி வரும். இறைவனை நித்திய தரிசனம் பண்ணணும். டெய்லி கோயிலுக்கு போகிற பழக்கமே அப்போ தான் வரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலான்னு அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அதை கடந்து ஈஸ்வர கிருப்பால் உனக்கு குரு அறிமுகமாகி, குரு கிருப்பானால் சாஸ்திரம் அறிமுகமாகி, சாஸ்திரத்தை வலியுறுத்துறதுனால சிரவணம் செய்து, சிரவணம் வலியுறுத்துறத மனனம் செய்து, மனனம் வலியுறுத்துறத நிதித்தியாசனம் செய்யும்போது நிதித்தியாசனம் செய்யறதுக்கு தான் அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், வாசனாசயம், ஏகாந்தம். எத்தனை படிக்கட்டு பாருங்கள், 15 படிக்கட்டு தாண்டி இருக்கீங்க. இப்போது 15 படிக்கட்டு தாண்டி இருக்கீங்க. மிக முக்கியமான படிக்கட்டு இன்னும் 2-3 படிக்கட்டு தான் இருக்குது. அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, கர்மநாசம், பாபநாசம், வாசனாசயம், எல்லாமே மனோநாசம், எல்லாம் ஒன்று தான். அப்போ ஏகாந்தம், அதுக்கப்புறம் தியானம். தியானத்தில் ஏகாகிரம், அதில் 8 நிலைகள் இருக்குது. இப்போ உட்காந்தோன்னே ஏகாகிரம் ஆகிடுமா? ஆனால் கொஞ்சம் அதை தான் சொல்லுது. கிரமாத்து வரிசையாக ஏகாகிர மனசா ஒன்றையே நினைத்திருக்கும். யோ மா தியேத், யார் என்னை தியானிப்பார்களோ, ஹரிம் அவ்யயம் அழியாதவன் நான், சத்தே எப்போதும் இருப்பவன், எங்கும் இருப்பவன், அழியாதிருப்பவன் என்னை, ஹிருத பங்கஜே உன்னுடைய ஹிருதய தாமரையில், ஸ்வ ஆத்மானம் ஆத்மாவாக நினைத்து தியானிப்பவனை முக்தனாகிறேன். நாத்திர சம்சய, இங்கு சந்தேகம் வேண்டாம். சந்தேகப்பட்டினா சந்தேக ஆத்மா நஷ்யதி வினஷ்யதி. எப்பயுமே சந்தேகமே போகாதீங்க. வேதத்தில் எந்த வார்த்தையும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். குழப்பம் இருக்கா, சந்தேகம் இருக்கா, குருவை கேளுங்க, அவங்க சொல்லிடுவாங்க. சந்தேகத்திலே நீ எந்த பேச்சும் பேசக்கூடாது. அனுமானத்தில் பேசுகிறது 9%, 90% கரெக்டாக இருந்து 10% வேணால் அனுமானம் பண்ணலாம். நான் 100% அனுமானம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அனுமானம் நம்ம பேசும்போதே நம்ம தயக்கம் இருக்குது. அனுமானம்னு சொல்லி தான் பேசுகிறோம். அதனால் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகாத்மா என்னது? மனதில் இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். புத்தி இருந்தால் சந்தேகம், ஏன்னா அது நிர்ணயம் பண்ணிடும், இது சரி இது தப்புன்னு. தப்போ ரைட்டாக சொல்லிடும்ல. புத்தி இல்லை, அதனால் மனதில் இருந்தால் சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டால் அவன் குடும்ப நாசம்,
தொழில் நாசம், எல்லாமே நாசம். நிம்மதியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் பதட்டத்திலே இருப்பான். கொடுமையிலையும் கொடுமை. என்ன நடக்குதுன்னு தெரியுதா இப்போ நமக்குள்ளே? நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அறிஞ்சோம். நமக்குள்ளே இப்படி நடக்குதே, இது நடக்கக்கூடாது, தவறான ட்ராக்கில் நம்ம போயின்னு இருக்கோமே, நமக்கு சரியில்லை, இது என்ன ஒரு வாழ்க்கை, சே இது சரியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நான் நினச்சது உண்டு. நான் டெய்லி நினைப்பேன், இன்றைக்கும் நினைக்கிறேன். முன்னாடி நினச்ச ஒரு நிலைக்கு வந்தோம், இன்றைக்கும் நினச்சின்னு இருக்கேன். அப்போ இன்னொரு நிலைக்கு போக போகிறோன்னு அர்த்தம். அதுனால் கேடுகட்ட ஜாதகம்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஐடியலான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறோம். அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய ஏக்கம். பியூரா பரம்பரை முருகப்பெருமான் மாதிரி வாழணும். முயற்சி பண்ணுவோம். அதை நினச்சி தான் கேடுகட்ட ஜாதகம்னு சொல்கிறது. அப்படி ஆகணும்னு நினைக்கி இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு உபதேசம் ஆகிருக்கு. இப்போ 108 உபநிஷத்து இப்போ நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். ஏதாவது ஒரு 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 சங்கல்பம் போடலாமா யோசனை பண்ணியிருந்தேன். இதனால் வரைக்கும் உனக்கு எந்த சங்கல்பமும் வேண்டாம் அப்படிங்கிற இருக்கார். அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கார். நான் ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை. என்ன ஒரு எண்ணம் வந்துச்சு, உபதேசம் தான் அது. என்ன அப்படின்னா, இந்த 108க்கு அப்புறம் சதா நிஷ்டையில் இருக்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை. பிரம்ம நிஷ்டையில், ஞான நிஷ்டையில் தான் இருக்கும், யோக நிஷ்டையில் தான் இருக்கும். யோகம்னா தொடர்ந்து நித்தியமாக செய்கிறது, பல வருடங்களாக செய்கிறது யோகம். ஞான நிஷ்டைனா ஞானத்தோட அந்த வாழ்க்கையை நடத்துறது. பிரம்ம நிஷ்டைனா யாரையும் பார்க்கறதில்ல, யார்ட்டையும் பேசுறதில்ல, அமைதியாக ஏகாந்தமாக இறைவனை நினச்சி ஸ்வரூபத்தில் இருக்கிறது. சதா வெளிச்சம். அங்கே தான் கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்குற நிலைகள்லாம் அங்கே தான் உருவாகும். பொறிப்புலன்கள்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சமாக இருப்போமா, பிரபஞ்ச ஸ்வரூபமாக இருப்போம். ஆனால் நித்திய கர்மா பாதிக்குங்கிறதுனால அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து இதான் சிந்தனை. வந்த வேலையை ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட போகக்கூடாது இது. நான் சும்மா அப்படி போக மாட்டேன். இந்த பிரம்மஞானம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி நிற்கணும். ஒவ்வொரு தமிழனுக்கும் உபநிஷத்துனா என்னன்னு தெரிவிக்காமல் போகக்கூடாது. அப்படி ஒரு வைராக்கியத்தோடு ஒரு முயற்சியை பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுறேனோ பண்ண போகிறேனோ, பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். கடமையை மட்டும் செய்வோம், பலனை அவன்கிட்ட விட்டுருவோம். இடையில எத்தனையோ கழுதைங்க குதிரைங்கள்லாம் விமர்சனம்லாம் பண்ணால் பண்ணிட்டு போடு. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்னை யாராலும் மாற்ற முடியாது. தெரியலை. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இது வரைக்கும் ஹாபியில் தான் போயின்ட்டுருக்கேன். ஒரு 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 வைராக்கியம் வச்சு ஒரு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணலை. ஒரு ஹாபியிலே போயின்ட்டுருக்கேன். சரி இது இப்படி பண்ணிட்டு போவோம். ஒரு ஒரு யோகமாக போயின்ட்டுருக்கு. இப்போ ஒரு குறிக்கோளோட போல் குறிக்கோள் இருக்கு. ஆனால் நான் அப்படி போகல, யதார்த்தமாக போயின்ட்டுருக்கேன். யதார்த்தமாக போ, எப்போதும் போல் போங்கிற மாதிரி போயின்னு. ஆனால் அப்படி இருந்தால் தான் சரியாக வரும். அப்படிலாம் அப்படி போகிற நிலையிலாம் சுவாமி தடுக்கிறாங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பதிவு வச்சுருக்கேன். அவ்வளோ முக்கியம் இந்த உபநிஷத்து. ரொம்ப எளிமையானது. ஒரு 10 வார்த்தையோ இல்லை 100 வார்த்தையோ இல்லை ஒரு 1000 வார்த்தையோ, இந்த 3 கேட்டகரியில் ஒருத்தவனுக்கு முக்தி நிச்சயம். 10 100 1000 3 கேட்டகரியிலும் கொடுக்க தான் போகிறோம், கொடுத்துன்னு தான் இருக்கும். சரி, அது முடிகிற வரைக்கும் அப்படியே போட்டோன்னு தான். ஒரு வைராக்கியம் இல்லாமல், ஒரு பெரிய குறிக்கோள் வைக்காமல், ஒரு நோபல் ஒர்க் பண்ணுறோங்கிற சிந்தனையோடு தான் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதை இன்னும் எளிமைப்படுத்தி எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சத்காரியத்தை இறைப்பணியாக செய்து முடிக்கணும். இது மாதிரி முருகனை குருவாக ஏற்றுக்கிட்ட எல்லோரும் நினச்சி பாருங்கள். இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். நாம் நல்லா இருக்கோம்ல. இப்போ கண்ணு திறந்துட்டான் முருகன் ஒரு உணர்வு வந்துடுச்சுல்ல, அதே தான். அதே மாதிரி எல்லாருக்கும் வரட்டும். அப்படி ஒரு கண்ணை திறந்துட முடியுமா? அறிவு கண்ணை திறக்கவே முடியாது, யாராலும் முடியாது. நம்மளால் முடியும், உபநிஷத்தினால முடியுது. உபநிஷத்து ஆதாரத்தில் தான் சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் வெளிப்படலை. இன்னும் குமரன் வேதம் இன்னும் வெளிப்படலை, விஸ்வரூபம் எடுக்கலை. முருகப்பெருமான் கருணைக்காக காத்துட்டுருக்கோம்.
அதனால் ஏகாகிர மனசா யோ தியாயேத் ஹரி அவ்யயம் ஹிருத பங்கஜம், ஹிருதய பங்கஜத்தில் ஹரியாக இருக்கக்கூடிய எண்ணெய் ஏகாகிர சித்தத்தோடு யார் தன்னில் தானாய் பார்க்கிறானோ நிற்கிறானோ அவன் முக்தனாகிறான். இந்த பிரம்மனிஷ்டியில் இருக்கணுங்கிற ஒரு உணர்வு இந்த 108க்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. பார்க்கலாம் அது எப்போ நடக்கிறப்போ நடக்கட்டும். இப்போ நம்ம லைஃப் வந்து ஒரு சினிமா படம் மாதிரி தாங்கிறது புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ஆத்மா தான் ஸ்க்ரீன், அது மேலே நிறையா படங்கள் ப்ரொஜெக்டரை மனசு ஓட்டிக்கிட்டு இருக்கு. வெளிச்சம் சித்து சைத்தன்யம் கொடுக்குது. இந்த படத்தை எல்லாம் ஆஃப் பண்ணோம்னா ஸ்க்ரீனை பார்க்கலாம். நம்ம தரிசனத்துடைய ஸ்பெஷாலிட்டி சொல்கிறோம். எப்படி தரிசனம் நடக்குதுன்னா, ஸ்க்ரீன் இது இல்லைன்னா ப்ரொஜெக்ட் இது இல்லை, படம் ஓட்டலைன்னா, சித்தம்ங்கிறது இல்லைன்னா, மனம்ங்கிறது இல்லைன்னா, அந்த ஓட்டம்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் ஆத்மாவாக நாம் வாழலாம். சரி, மத்ரூபம் அவ்யயம் பிரம்மம் சொல்லிட்டார். நான் மத்ரூபம் அத்வயம், அத்வயம் பிரம்மம், நான் அத்வைதமாக இருக்கிறேன் சொல்கிறது பெருமாள். அவரே சொல்லிட்டார், நான் அத்வைதமாக இருக்கிறேன். இதை படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறோம் இருக்காங்களா இல்லையா, நடந்துட்டு போட்டோம். இந்த மந்திரங்கள்லாம் யாரும் வெளிப்படுத்துறதில்லை. உயர்வான மந்திரம் உபநிஷத்தை தான் வலியுறுத்துங்கிறது தெரிஞ்சும், நான் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதில் தான் நாங்கள் போவோம். ஆண்டவனாலே உங்களை காப்பாற்ற முடியாது, பரம்பொருளே சொல்கிறாங்க இதான். அப்போ என்ன அது எதுக்கு ஏன் படாதீங்கன்னு சொன்னால், கருத்து வேறுபாடு வந்தால் சண்டை வரும். துவைத்தம் வந்தாலே சண்டை. எதுக்கு துவைத்தம் வேண்டான்றோன்னா, கருத்து வேறுபாடு வரும், உடனே கட்சி கட்டுவான், உடனே பிரச்சனை பண்ணுவான். அவன் நாங்கள் வேறு நீங்கள் வேறுன்னு பிரிப்பான், பேதத்தை உருவாக்குவான். இதெல்லாம் இருக்குது. ஸோ மத்ரூபம் அத்வயம் பிரம்மம். வரிசையில் 17வது மந்திரம் மறக்காதீங்க. வாசுதேவ உபநிஷத்தில் 17வது மந்திரம் பெருமாளே சொல்கிறாரு, மத்ரூபம் என்னுடைய ரூபம், ரூபம்னா ஸ்வரூபம், அத்வயம் அத்வய பிரம்மம் ஒன்று தான் இருக்கு. ஆதி அந்தியம் மத்தியம் அந்தம் வர்ஜிதம். எனக்கு ஆதி கிடையாது, மத்தியம் கிடையாது, அந்தம் கிடையாது. நான் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லைன்னு அர்த்தம். நான் பிறப்பதும் இல்லை எடுப்பதும் இல்லைன்னு அர்த்தம். ஸ்வ பிரபம் சச்சிதானந்தம். என்னுடைய பிரபாவம் என்ன தெரியுமா, அதுதான் அந்த, நல்லா புரிஞ்சுங்க, நான் ஒன்றா இருக்கிறேன், அதுதான் ஞானம். அதுக்குள்ளே 3 இருக்குன்னு சொன்னல, அன்பு அமைதி ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். அஸ்தி பாதி பிரீத்தி. நான் இருக்கிறேன், விளங்குறேன், உணர்வாக இருக்கிறேன், நான் ஆனந்தம் அன்பாக இருக்கிறேன். பிரீத்தி, பிரீத்தினா அன்பு. அஸ்தி பாதி பிரீத்தி. சத்த சித்த ஆனந்தத்துக்கு பதிலாக பிரீத்தின்னு சொல்லு. ரெண்டும் ஒன்று தான். அன்பு ஆனந்தமும் ஒன்றுன்னு சொன்னேனே, அதெல்லாம் தானாக வருதுங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் போட்டு ஆழ்ந்து சிந்திச்சோம்னா இதெல்லாம் ஒன்று தாங்கிறது கரெக்டாக வந்துடுது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, காமந்தான் அன்பு, காதல், நேசம், பாசம், நட்பு, பிரியம், எல்லாம் ஒரே வார்த்தை, காமங்கிற ஒரு வார்த்தை தான். அதுதான் மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன். நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, எங்கே பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்து, யாரோட உறவு, ஒரு அப்பா, ஒருத்தவங்களுக்கு பிள்ளை, ஒருத்தவங்களுக்கு மாமா, ஒருத்தவங்களுக்கு கணவன், ஒருத்தவனுக்கு அண்ணன், ஒருத்தவனுக்கு தம்பி, ஒருத்தவனுக்கு நண்பன், ஒருத்தவனுக்கு பகைவன், ஒருத்தவனுக்கு என்னையா இது, ஒரே பொருள். இந்த அனுமதி பெற்றவர் இவர் தான் வராது வருங்க. ஸ்டார் தரிசனம் ஆகிருக்கே, சந்தோஷம். சரி, குரல் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்களா நீங்கள்? நான் பேர் போடுறதில்ல. சில பேர் பேரை விரும்ப மாட்டாங்க. இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரிய வேண்டான்னுவாங்க. அதனால் மத்ரூபம் அத்வயம் பிரம்மம் ஆதி மத்தியம் அந்தம் வர்ஜிதம். ஆதியும் மத்தியமும் அந்தமும் கிடையாது. ஸ்வபிரபம் சச்சிதானந்தம். என்னுடைய பிரபம், அதான் பிரபா. சூரியன், சூரிய வெளிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா.
வெப்பம் சிவம், வெளிச்சம் சக்தி. ஆண் பெண், சிவம் சக்தி, சத்து சித்து, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பகவான் பக்தன், குரு சிஷ்யன், அப்பா புள்ள, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ சச்சிதானந்தங்கிறது அந்த ஞானங்கிற கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அமைதி ஆனந்தம். அத்வயங்கிறது அந்த மாதுளம்பழத்தோடு, அன்பு அமைதி ஆனந்தங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள். சிவவெளி, ஞானவெளி. ஞானவெளி தான் அம்பாள். சிவவெளி அதிஷ்டானம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானம். சத்தியம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானம், என்றும் இருக்கக்கூடியது. சாட்சி, நான் கர்த்தா நான் போக்தா. சித்து சைத்தன்யம், அசையக்கூடியது. போக்தா கர்த்தா எல்லா வேலையும் பண்ணுது, ஆனால் பிம்பம். புரியுதா? சிவம் சிவம் ஒரிஜினல்னா அவருடைய நிழல் தான் அம்பாள், இல்லை பிம்பம்னு சொல்லிக்கோ. ஒரு ஆணுக்கு அவனுடைய மனைவி பிம்பம். சத்துக்கு சித்து பிம்பம், சிவத்துக்கு சக்தி பிம்பம், ஆணுக்கு பெண் பிம்பம். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நீடிக்கும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸ், வழக்கு வியாஜியங்கள். கிரிமினல் லாயர், சிவில் லாயர், ஃபீஸ் வந்து இப்படி அப்படி. நானும் ரவுடி தான் ஒரு படத்தில் அவர் போட்டு வச்சுருப்பான், கையை வெட்ட காலை வெட்ட 50 ரூபா, நான் வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறேன், உங்களுக்கு தள்ளுபடி போடுறேன், ஆடி தள்ளுபடி தான்மா. என்னங்க ஒத்துக்க மாட்டேங்க, நாங்கள் வந்து ஸ்பாட் டைமாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிமா. எப்படி போச்சு பாருங்கள் நிலவரம். ஸ்வமத்ரூபம் அத்வயம் பிரம்மம் ஆதி மத்திய அந்த வர்ஜிதம் பிரபம் சச்சிதானந்தம் பக்தியா ஜானாதி. பக்தி இருந்தால் தான் என்ன நீ பிடிக்க முடியும். பாருங்கள் ஞானாத்தேவ கைவல்யம், அது நிரந்தர முக்தி, அது வேற. என்ன நீ உணரணும், அறியணும், புரியணும்னு சொன்னால் பக்தி வேணும். இவங்க உள்ள புவனேஸ்வரி சுவாமிநாதன் தம்பதிகள் விசாரத்தில் பக்தியை எது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு விசாரம் பண்ணி இவங்க முடிவு எடுத்துக்கலாம். எனக்கு தெரியாது, என்கிட்ட சாயந்தரம் வந்து ஓப்பன் பண்ணார், பேசிகிட்டு இருந்தான் சொன்னேன். அது என்னப்பா பக்தி ஆதி கடைசி வரைக்கும் இருக்கட்டும்பா அப்படின்ட்டேன். இதை தாஞ்சி அவங்களும் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. 3 இருந்தால் தாங்க பூரணம். அறியாமையினால் ஒரு பாட்டில் இருந்துக்கிட்டு இதுவே போதும்ங்கிறது, இதுதான் பெருசுங்கிறது எல்லாம் அறியாமை. எல்லாரும் வேணுங்க, ஒன்று தாங்க இருக்கு, ஒன்று தான் 3 இருக்கு. அப்புறம் அதில் எது பெரியது எது சின்னது? நீ மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்கிறோம், பாக்கியெல்லாம் உபாதின்னு சொல்கிறோம், உன்னுடைய பிம்பம்னு சொல்கிறோம். பிம்பமும் ஓம் பிம்பம்னு தானே சொல்கிறோம். ஒன்று தானே இருக்கு, ஒரிஜினலும் ஒன்று தான், பிம்பமும் ஒன்று தான். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத்த பேதம் கிடையாது பிரம்மத்துக்கு. சஜாத்திய அதுதான் ஏக்கமேவ அத்விதீயம், மறக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? அது இன்னைக்கு நடத்துனது. பக்தியா ஜானதி. பக்தி இல்லைன்னா புத்தர் ஆனாலும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு குழப்பத்திலே சாக வேண்டியதுதான். ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய உலக மகா ஞானி மாதிரி. அவங்களெல்லாம் நான் மாதிரின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஞானங்கிறது என்னது? அகம் பிரம்மாஸ்மின்னா தான் ஞானம். சும்மா வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய வார்த்தைகளை சேர்த்து வச்சுக்க வேண்டியதுதான், டிக்ஷனரி மாதிரி. செயல்படுமானா செயல்படாது. ஆனந்தம் கிடைக்குமா? ஆனந்தம் கிடைக்காது. பக்தி ஒண்டி தாங்க அந்த பரம்பொருளை உணர முடியும். அது பேர் தான் அனுபூதி. அந்த வார்த்தைக்கு இணையாக ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். அனுபூதிக்கு இணையாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் எந்த டிக்ஷனரியாவது இருக்கா? சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். என்ன பெரிய வார்த்தை தெரியுமா அது? அனுபூதியை உணர்த்த முடியுமா? சொல்ல முடியுமா? இதுதான் சுட்டி காட்ட முடியுமா? பிரம்மத்தினுடைய அத்தனை லட்சணமாக அனுபூதிக்கு இருக்குது. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி கொடுத்தார். அந்த ஞானி சொன்னதுனால தான் அனுபூதிங்கிற வார்த்தைகளாம் நமக்கு அர்த்தம் புரியுது. அவங்க சொல்லாமலே போயிருந்தாங்கன்னா, யாரோ ஒருத்தர் கேட்டார், நாயன்மார்கள்லாம் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்களே, எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு.
உன்ன மாதிரி ஞானசூன்யம் அதை படித்தா பக்தினா தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஞானம் புரியும். பக்தி இல்லாமல் ஞானம் வராதுங்க. நல்லா புரிஞ்சு. ஞானம் இல்லாமல் யோகம் கிடையாது, யோகம் இல்லாமல் பக்தி கிடையாது. மூணுமே கனெக்டடு. யாராவது பிரித்து பேசுனா நீங்கள் ஒத்துக்காதீங்க, அந்த இடத்துல நிற்காதீங்க, அப்படியே கிளம்பிட வேண்டியதான், மூட்டையை கட்டிட வேண்டியதான். சச்சிதானந்த பக்தியா ஜானாதி ச அவ்யயம் ஏகோ விஷ்ணுர் ஏகோ விஷ்ணுர் அநேகேஷு ஜங்கம ஸ்தாவரேஷு அனுஷ்யூதே. அனுஷ்யூத்தேன்னா கோர்க்கப்படுறது, ஊசியில் கோத்துட்டு வரோம்ல, அது மாதிரி கோத்துக்க ஒருத்தவர் தான் எல்லா ஜங்கம, அதாவது சரம் அச்சரம்னு சொல்லுவோம், அது ஸ்தாவரம் ஜங்கமம்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறோம், சரம் அச்சாரம்னா அசைகிறது அசையாதுன்னு சொல்லணும்ல, அதை வந்து ஜங்கமம் ஸ்தாவரம் எல்லாம் எல்லாத்திலும் கோர்க்கப்பட்ட பொருள், அதான் சூத்ராத்மான்னு சொல்கிறது. வசத் ஆத்மா, வசிக்கக்கூடிய ஆத்மா. பூதேஸ்வ அகம் அவஸ்தித, எல்லா ஜீவராசிகளையும் நான் தான் அவஸ்திதம் அமர்ந்திருக்கிறேன், அந்தர்யாமியாக இருக்கிறேன், சூத்ராத்மாவாக இருக்கிறேன். எப்படின்னு கேட்டால் தைலம் தேலேஷு, எள்ளில் எண்ணெய் மாதிரி. தில்லுனா எள்ளு, எள்ளுக்குள்ளே எண்ணெய் மறைஞ்சிருக்கா இல்லையா? வகினி காசேஷு வகினி, கட்டையில் அக்னி. அந்த காலத்தில் கல் வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம், ஏன்னா தொடர்ந்து அடிக்கணும், ஒரே இடத்துல அது அந்த நெருப்பு படணும் இல்லையா? ஆனால் அந்த அக்னி கட்டை இருக்குல்ல, வன்னி மரம்னு சொல்கிறோம்ல, அது அரணிக்கட்டை அக்னி கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அது நெருப்பு அதுக்குள்ளேருந்து வரும், அவ்வளோ திக்னஸ் அதுக்கு. கண்டுபிடிச்சான்ல நம்பால். இன்றைக்கும் பெரிய யாகத்துக்கெல்லாம் புது நெருப்பு வேணும், தீக்குச்சியில் ஏற்ற மாட்டாங்க, யாகங்களுக்கெல்லாம் தயாரிப்பாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டால் அக்னியில் கட்டையில் அக்னி இருக்கிற மாதிரியும் எள்ளில் எண்ணெய் இருக்கிற மாதிரியும் பாலுக்குள்ள ஷீரே கிருதம், புஷ்பேஷு கந்தம், புஷ்பங்களில் நறுமணம். பூதேஷு ஆத்மா, பூதனா ஜீவராசிகள், ஜீவராசிகளுக்குள்ள ஆத்மா இருக்கிறது. அவசித்தோ அயகம் நாதம் ததா ஆத்மா அவசித்தோ பிரம்மரந்திரே புருவமத்தியே ஹிருதயே சித்ர ஹரிம். அதான் முக்கியமாக 3 சொல்ல. பிரம்மா நம்ம விபூதி உச்சந்தலையில் சிகரத்தில் தான் ஃபஸ்ட்டு விடுவோம். குழச்சி சிவாய நமகன் என்ன பண்ணுவோம், மேலே உச்சியில் அப்புறம் நெற்றியில் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி சிகரத்தில் நெற்றியில் கண்டத்தில் ஹிருதயத்தில் வலது மார்பு இடது மார்பில் மொத்தம் 5 எத்திக்கு கண்டம் வந்து இங்கே போடுவாங்க. அது சொல்லுது ஹிருதய புரூமத்திய பிரம்மாரந்திர 3 இடம் சொல்லிடு. கோபை சந்தனம் ஆலிப்பிய, கோபி சந்தனத்தை சந்தனம்னு சொல்லக்கூடாது, கோபி சந்தனம் தான் சொல்லணும். ஏன்னா பக்தர்கள் தொட்டதுனால சிறப்பாயிடுச்சு, சிறப்பு பெற்றதாயிடுச்சு. சாதாரண சாம்பல் சன்னதிக்குள்ளே போயிட்டு வந்தால் விபூதி, சாதாரண சாதம் உள்ளே போயிட்டு வந்தால் பிரசாதம், சாதாரண மனுஷன் உள்ளே போயிட்டு வந்தால் அவனை மாற்றவே முடியாது. என்னாச்சு சந்தன லிப்பித்து தத்திர தியாத்வா ஆப்னுயாத் பரம், தியாத்வா ஆப்னுயாத், இப்படி சந்தனத்தை தடவி தியாத்வா தியானித்தால் ஆப்னுயாத் பரம், பரமனை பரம்பொருளை அடைவார்கள். ஊர்தவ தண்ட ஊர்தவரத்தே, ஊர்தவ குன்றோ ஊர்தவம் யோகவான் ஊர்தவம் பதம் ஆப்னோதி யதி ரந்தர்வ சதுஷ்கவான். ஊர்தவ தண்டம், அதாவது அவங்க 4
கருத்தை வலியுறுத்துகிறாங்க. இவங்க தண்டம் வச்சுருக்காங்கல்ல, அது எப்போதும் நிறுத்தி தான் வச்சுருப்பாங்க, படுக்க வைக்க மாட்டாங்க, நிறுத்தி தான் வைப்பாங்க. ஏன்னா பரம்பொருளை நோக்கி அதோடைய பார்வை இருக்கட்டும், மேல் நோக்கி பார்க்கட்டும். அச்சா ஒன்று, தண்டத்தை நிறுத்தி தான் வைக்கணும், படுக்க வைக்கக்கூடாது. அதாவது அப்புறம் ரேத்தஸ், உள்ளே இருக்கிற வீரியம் சிகரத்தை நோக்கி சதா பயணிக்கணும். பாபா மகாவதார் பாபா பார்க்குறாருல மேலே, சிவபரம்பொருள் உச்சந்தாலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம் சுப்ரசாந்தம். இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? உச்சந்தாலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே பஞ்சவக்திரம் 5 முகத்தோட பஞ்சவக்திரம் உமாசகாயம், உமாவோட அம்பாலோட நீலகண்டம், நீலகண்டன் சொல்லக்கூடிய பரம்பொருள் சுப்ரசாந்தம் மிகுந்த அமைதியோடு அமர்ந்திருக்கிறார். அவரை உற்று கவனிப்பது ஊர்தவ சக்ஷு, ஊர்தவ கண்ணு மேலே. எங்கே கண்ணு போதோ அங்கே கருத்து போகும், கருத்துனா மனம். ஸோ நம்ம கண்ணு அந்த பரம்பொருளை நோக்கி போனால் நம்ம மனம் அந்த சித்தை அங்கே போகும், சத்தை நோக்கி. ஈஸியாக புரியும். அது சொல்லுது, அதான் ஊர்தவ ரேத்தஸ். அப்படி பார்த்தா ஊர்தவ ரேத்தஸ் என்னாச்சு? நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் அங்கே ரேத்தஸ்னா ஆற்றல், வீரியம், ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒரே சக்தி, ஆற்றல், குண்டலினி, எப்படி வேணால் வச்சுங்க, உயிர், மனம், எல்லாத்துக்கும் ஒரே தத்துவம் தான், ஒரே பொருள் தான். அது மேல் நோக்கி பரம்பரை நோக்கி இருந்தால் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். எண்ணங்கள் கீழே இருந்துச்சுன்னா உயரவே முடியாதுங்க. வாழ்நாள் ஃபுல்லாக நீ பூமியே பார்த்துட்டு இருக்காத, பன்றி தான் மேலேயே பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. தெரியல உங்களுக்கு? அது சூரியனே பார்த்தது கிடையாது, கீழேயே பார்த்து வாழ்நாளில் கீழே பார்த்து தான் போகணும். அதனால் மேல் நோக்கிய பார்வை இருக்கணும், தண்டத்தை நேராக நிறுத்த வேண்டும். 2ஆச்சா? அந்த திரிபுண்டரமும் ஊர்தவமாக இருக்கணும், மேல் நோக்கி. அதனால தான் நிற்க வைக்கிறாங்க. 3ஆச்சா? சின்னங்கள் பார்த்தீங்களா என்ன அர்த்தத்தோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்க கிண்டல் பண்ணுற லெவலுக்கு இருக்கான் பாருங்கள் நம்மால். அஞ்ஞானம் எந்த அளவுக்கு நிற்கிது பார்த்தீங்களா? வருந்தத்தக்கது. எவ்வளோ மகத்தான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்க. அந்த சின்னங்கள், அது சிவச்சின்னமோ வைணவ சின்னமோ, நமக்கு பேதம் கிடையாது. நமக்கு 2 கண்ணும் டே 1 சொல்லியிருக்கோம். சிவனும் பெருமாளும் 2 கண்ணும் சொல்லியிருக்கோம். பிராமின் நான் பிராமின் 2 கண்ணும் சொல்லியிருக்கோம். தமிழ் சம்ஸ்கிருதம் 2 கண்ணும் சொல்லி, அதுதான் அத்வைதத்தை உருவாக்கும். அத்வைதத்தை அதான் உருவாக்கும். பேதம் பண்ணால் திரும்ப பிறப்ப. என்ன அர்த்தம்? பாவின்னு அர்த்தம். பேதமே பார்க்காத. யார் பேதம் பார்த்தாலும் அதான் கதி. அது தெரியாமல் தான் பார்த்துன்னு கிடக்கானுங்க. எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லுது பாருங்கள். தண்டம், வீரியம், ரேத்தஸு, ஊர்தவம், 3ஆவது என்னது? திரிபுண்டம். அது திருநாமத்தை வெர்டிகலாக போடணும். அப்புறம் யோகவான், ஊர்தவம். யோகவான் யோகி சதா சத்த மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கான், மகாவதார் பாபா மாதிரி. அப்படி அது என்னன்னு கேட்டால் ஊர்தவ பதம், மேலான பதம். பதம்னா நிலை, அதுதான் பரமபதம்னு சொல்கிறாங்க வைணவத்தில். பரமபதம்னா அதுக்கு மேலே ஒரு பதமும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆச்சாரியா, பரமாச்சாரியா. பரமன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா பரமேஸ்வரன் சொல்லிட்டு அதுக்கு மேலே எந்த ஈஸ்வரனும் கிடையாது, பரமேஸ்வரன் தான் மேலே அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. யதீர் ஊர்தவ. அப்படி 4 காரியங்களை தொடர்ந்து செய்கிறதுனால சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்குமா, ஏகாகிரமாக இருக்குமா? அப்படி இருக்கிறதுனால பதம் ஆப்னோதி, பரமபதம் ஆப்னோதி, அடைகிறான். யதி
ஊர்தவ இதுதான் சதுஷ்கவான், இதை ஒரு சாதகன் கடைபிடிக்க வேண்டும். இத்தி ஏத்தத் சித்தம் ஞானம் மத் பக்தியா சித்தியத்தி. இப்படிப்பட்ட உயர்வான ஞானம், உறுதிப்படுத்தப்பட்ட ஞானம் மது பக்தியா, என்னுடைய பக்தியால் சித்தியத்தி. புரியுதா? இப்படி நீ எப்படி அஞ்சு தர்மம் செஞ்சுட்டு அஞ்சு யஜ்ஞம் செஞ்சால் தர்மம் புண்ணியம் 60% தாண்டும், குரு வருவாங்கன்னு சொன்னோம்ல, அதுதாங்க மிக முக்கியமான ரோல். இந்த 5 தர்மம் செய்கிறதுக்கு பாருங்கள், அது வாழ்நாள் ஃபுல்லாக மெதுவாக செஞ்சுக்கிட்டே வரும். தவறாமல் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ பணத்தை சும்மா கட்டுக்கட்டாக வச்சுன்னு எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடும். மரியாதையாக முன்னாடியே நாமளே சந்தோஷமாக கொடுக்கலன்னு சொன்னோம். அவங்க எப்படி பிழைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒருத்தன் சொன்னான்னா ஒரு காமெடி, அது தவறாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நம்ம சிஷியர் நம்மளை கோச்சிக்க மாட்டாங்க. அவங்களாம் நிறைய தானம் பண்ணணும். ஆமாம், இவங்களாம் நிறைய தானம் பண்ணணும். மருந்து, கல்வி, மருந்து, கல்வி, இன்னும் ஒன்று இருக்குது, அன்னம், 3ம் விற்கக்கூடாது. கொடுத்த வியாபாரம் பண்ணக்கூடாது, அவங்க கொடுக்குறத வாங்கிக்கணும். அப்புறம் வியாபாரம் பண்ணாமல் எப்படி இவங்க குடும்பம் பிழைக்கும்? அதுக்கு தான் இதை காணிக்கைன்னு வச்சாங்க. எந்த சத்குருவும் நீ ஃபீஸ் கட்டினான்னு கேட்க மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. அதுவே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு சொன்னால் தான் புரியுது. அது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்பா அம்மா நல்லா வளர்க்குறாங்க, என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் செலவு பண்ணும், அதுக்கு மட்டும் மனசு வரவே வேணும். அதனால் சொல்ல வேண்டியது விளக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு பக்கம் தயக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் தயக்கம் இல்லை. ஏன்னா அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு யார் தான் சொல்லித் தருவா? சொல்லுங்க பார்க்கலாம். 7 வயசில் சொல்லித்தர வேண்டிய விஷயம் எல்லாம் நம்ம தெரியும். அதனால் விமர்சனத்துக்கெலாம் அப்பாற்பட்டான் நம்ம. அப்போ குரு வந்து ரோட்டில் நிற்கணுமா? அவங்க குழந்தைங்களுக்கு அங்கே இருக்குமா இருக்காதா? குடும்பம்லாம் இருக்குமா இருக்காதா? சும்மா ஒரு யதார்த்தத்தை சொல்ல போட்டோம், அது வேண்டாம். ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். இந்த 3 பொருளை விற்கக்கூடாது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் அது மாதிரி செய்யலை இருக்கட்டும். இல்லை, இது சம்மந்தப்பட்ட இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு அரிய கருத்து ஒன்று பேச நான் ஞாபகத்து வந்தது, அது போயிடுச்சு. சரி, ஞாபகத்துக்கு வரும்போது சொல்கிறேன். தான தர்மத்தை ஒழுங்காக பண்ணிகிட்டே பண்ணணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணணும். கொடுக்க மாட்டேன் எனக்கே பத்தல உனக்கு கடைசி வரைக்கும் பத்தாமலே போயிடும். ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்கும். ஏதோ ஒரு அரிய கருத்து, அற்புதமான ஒரு உதாரணம் சொல்ல நினச்சேன். அதுக்குள்ளே இது வந்துடுச்சு. இந்த 3 விற்கக்கூடாதுங்கிறது இடையில நடுவில் உள்ள பூந்துச்சு. சரி, போட்டோம். இப்போ எதி ஊர்தவம் சதுஷ்கானம் மது பக்தியா சித்தயதி. சுயம் தானாகவே என்னுடைய பக்தியை இந்த 5 தர்மத்தை நீ செஞ்சுக்கிட்டே வந்தால், புண்ணியம் தலை தூக்கினால், குரு வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அங்கேயே உனக்கு முக்தி கன்ஃபார்ம் ஆகிடும். குரு வந்துட்டாங்கன்னா முக்தி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறேன். குருகிட்ட நீங்கள் எது வேணால் வேறு எதுவும் கேட்காதீங்க, முக்தி மட்டும் கேளுங்க. அன்பு கொடுப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முக்தி மட்டும் கேளுங்க. வேறு எது கேட்டாலும் அவர்கிட்டேருந்து வாங்க முடியாது, காசெல்லாம் வாங்க முடியாது. அப்படி நீ தொடர்ந்து செய்து வந்தால், இதை அறிந்த ஞானத்தோடு என்னுடைய பக்தியா சித்தியத்தி ஸ்வயம். ஞானம் பக்தியினால் சித்தியாது. மது பக்தியா சித்தியத்தி ஸ்வயம். நித்தியம் ஏகாகிர பக்தி, ஒரு சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு, கோபிச்சந்தனம் தாரையே. பிரம்மாணாம் பிராமணானாம் தூ சர்வேஷாம் வைதிகானாம் உத்தமம் கோபிச்சந்தனவாரி ஊர்தவ புன்றம் விதீயதே. பிராமணானாம் சாதுக்கள், பிரம்மஞானமுடையவர்கள், பிரம்மத்தை தேடுபவர்கள், தேடிக்கொண்டிருப்பவர்கள், தேடியவர்கள் பிராமணர்கள். சர்வேஷாம் வைதிகானாம்
எல்லா வைதிகரும் வேத வழிபடி வாழ்க்கை நடத்துகிறவங்க உத்தமம் உயர்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? கோபி சந்தனம் உயர்ந்த நல்ல நீரோட குழைச்சி ஊர்தவ புன்றம் திருநாமத்தை போட வேண்டும் என்பது விதி. விதி நிஷேதம்னு 2 வார்த்தை இருக்குது. டூஸ் அண்ட் டோட்ஸ் தான். விதினா கட்டாயம் செய்யணும். நம்ம சொல்லலாம் எல்லாம் விதின்னு சொல்கிறோம்ல, அதான் கட்டாயம் அது நடந்தே தீரும். அப்போ அழுவாத, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண ஆக வேண்டியதை பாரு. இதுதான் உபதேசம். அப்புறம் எதுக்கு சாமின்னா? அப்போ சாமி இதுதான் வேலையா அவருக்கு? நீ பண்ணுற எல்லாத்துக்கும் அவர் கூட நிற்கணுமா? சுவாமி ஞானத்தை கொடுப்பாங்க, ஞானம் உன்னை காப்பாற்றிடும். அதான் விஷயம். சுவாமி டைரெக்டாக எதுவும் பண்ணுறதில்லை. உனக்கு சாப்பாடு வேணும்னா கூட அவரே சாப்பாடு போட மாட்டார். பக்கத்தில் எங்கே சாப்பாடு போடுறாங்களோ அங்கே காமிச்சு கொடுப்பாரு. யார் வாயிலே வரும். பணம் வேணால் பெட்டியில் சூட்கேஸில் கொண்டாந்து கொடுக்க மாட்டார். பணம் வர்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாரு. புரிஞ்சுக்குங்க இதெல்லாம். நான் இவ்வளோ வருஷமாக சரி எனக்கு ஒன்றுமே அப்படி கிடையாது. இவ்வளோ வருஷமாக உனக்கு ஒன்றுமே செய்யலையா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார். உங்கள் அப்பா அம்மா உனக்கு செய்கிறது உனக்கு தெரியுதா? என்ன தெரியும் உனக்கு? போன பிற்பாடு தான் உனக்கு தெரியும். பிராமணனாம் சர்வேஷாம் வைதிகானாம் உத்தம கோபி சந்தனம் நாமத்தை விதிக்கப்படுகிறது. யோ கோபி சந்தன அபாவே துளசி மூல மிருத்திகாம் முமுக்ஷ தாரையே நித்தியம் அபரோக்ஷாத்ம சித்தையே. கோபிச்சந்திரன் உனக்கு கிடைக்கலையா? துளசி செடி இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற மண்ணை அது வேற பிடிங்கிறாத. துளசி செடிக்கு கீழே உள்ள மண்ணை குழைச்சி திருமண்ணாக போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் பஸ்மத்தையும் சேர்க்க சொல்லுது. பஸ்மம் என்னென்னா விபூதி. எந்த விபூதினா அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடியவங்க வீட்டில் நேற்றைய சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை கொஞ்சம் கலந்து இந்த மண்ணையும் கலந்து குழைச்சி திருமண்ணாக போட்டுக்கோ. அது சொல்லுது. கோபிச்சந்தன அபாவி கிடைக்கலன்னா துளசி மூல மிருத்திகாம் துளசியினுடைய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து முமோக்ஷோ சாதகன் தாரையே நித்தியம் அபரோக்ஷம் ஆத்மாத்மமாக நினச்சிக்கோ. அதிராத்திர அக்னிஹோத்திர பஸ்மா அக்னி சீதம் அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த இதை கலந்துக்கோ. அந்த சாம்பலை இந்த மண்ணோட கலந்துக்கோ. வெள்ளையாக இருக்கும், வேறு ஒன்று. விஷ்ணு ஸ்திரீனி பதேதி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி விஷ்ணு ஸ்திரீனி பதேத்தின்னு சொல்லி மந்திர வைஷ்ணவ காயத்ரி இல்லைன்னா வைஷ்ணவ காயத்ரி சொல்லி பிரணவேநாத் ஓங்காரம் சொல்லி என்ன பண்ணு குழைச்சி போட்டுக்கோ. ஏவம் விதினா கோபிச்சந்தனம் ச தாரையேத். இப்படி தான் கோபிச்சந்தனத்தை அறியக்கூடிய முறை. யஸ்வத் அதீதே வா சர்வ பாபகேபியம். யார் இந்த உபநிஷத்தை அறிகிறார்களோ, வந்தாச்சு விஷயத்துக்கு. யார் இந்த உபநிஷத்தை அறிகிறார்களோ, இது மட்டும் நல்லா ஆர்வமாக கேட்பீங்க. யார் இந்த உபநிஷத்தை அறிகிறார்களோ, சர்வ பாதகேபியம் எத்தனை பாதகம் நீ பண்ணியிருந்தாலும் பூத்தோபவதி இன்றிலிருந்து இந்த செகண்டிலிருந்து புனிதம் அடைகிறாய். பாப புத்தி தஸ்ய நாஜாயத்தே. இனிமேல் அவனுக்கு பாவ புத்தியே பிறக்காது, தீய சிந்தனையே பிறக்காது. சர்வேஷு தீர்த்தேஷு ஸ்நாதோ பவதி. அவன் சகல தீர்த்தங்கள்லையும் போய் குளித்த பலனை பெறுகிறான். சவைர் யஞ்ஞோ ஜிதோ பவதி. அவன் பல யாகங்கள் செய்த பலனை அடைகிறான். சர்வை தேவை பூஜ்யத்தே பவதி பூஜ்யோ பவதி. சர்வ தேவர்களால் அவன் மதிக்கப்படக்கூடியவனாகிறான், பாராட்டப்படக்கூடியவனாக ஆகிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாகிறான், அன்புக்குரியவனாகிறான். ஸ்ரீமன் நாராயணோ மே அச்சஞ்சலா பக்தி. நாராயணா, எனக்கு உன் மீது அசையாத பக்தி கொடு, உறுதியான பக்தி கொடு. அது உறுதியாகும். பவதி, இந்த பக்தி
அச்சஞ்சலவாக மாறும். சம்யக் ஞானம், நல்ல உயர்ந்த ஞானம், பிரம்ம ஞானம் உனக்கு கிடைக்கும். லப்துவா விஷ்ணு சாயுஜ்யம் ஆப்னேதி, இதை அறிந்தவன் விஷ்ணுவுடைய சாயுஜ்ய நிலையை அடைகிறான். நாச்ச புனராவர்த்ததே, மீண்டும் அவன் பிறப்பதில்லை. நாச்ச புனராவர்த்ததே, அவன் மீண்டும் பிறப்பதில்லை. இத்தியாக பகவான் வாசுதேவக, இப்படி பகவான் வாசுதேவனே நேரடியாக சொல்கிறார். யஸ்த 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 வேத வேதத்வா அதித்தேஷோ அப் ஏவ மேவ என்று உறுதிப்படுத்துகிறார். யார் இந்த உபநிஷத்தை அறிகிறானோ, அறிந்தவர் அப்பியேவ பவதீத்யோ, இந்த பவத்தில் இருக்கக்கூடிய சம்சார பலன்கள் இருக்குல்லையே, ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குல்ல, போகத்துக்கானது, அதையெல்லாம் ஆப்னோதி அடைகிறான். சத்தியமிதி என்று, சத்தியம் என்று உபனிஷத் உறுதி செய்கிறது. அப்படின்னு 21 மந்திரத்தோட இந்த உபனிஷத்து பூர்த்தியாகிறது. 103வது உபனிஷத்தா இது? சரி, முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கும் அந்த நாமத்தினுடைய மகிமையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். முக்கியமாக முக்தியை நோக்கி தான் நாமமே இருந்திருக்கு. புரியுதா? பக்தியில் முக்தி தான் இருக்குது. பக்தினால தான் இறைவனை நீ உணர. அனுபூதி வேணும்னா பக்தி. நல்லா புரிஞ்சுங்க. பக்தி இல்லாமல் நீ என்ன முயற்சி பண்ணால் உனக்கு ஞானம் கிடைக்கும். ஏன்னா தபசுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனந்தத்தோடு நிற்கும், அனுபூதிக்கு போக மாட்டேன். அனுபூதினா என்ன? மெய்ப்பொருளை பூரணமாக அறிஞ்சு ஒத்துக்கிற. யார் ஒத்துக்கிறா? உனக்குள்ளே இருக்கிறது ஒத்துக்குது. உன் மனமோ அறிவோ புத்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாக்கு மனம் உடம்பு அது இது என்னென்ன சொன்னீங்க? 96 கிடையாது. 96 கடந்த சுத்தமான கான்சியஸ் சித்து, சித்து ஸ்வரூபம், நிர் ஆவரணம், நிர் உபாதி, நிர்குணம், நிர்விசேஷம். சூப்பர்ப்பா, அப்படி தான் இருக்கும். அத்தனை ஆவரணங்களையும் கலட்டி தூக்கி போட்ட அந்த சித்தானது, சைத்தன்யமானது இதை ஏற்றுக்கும். எதை ஏற்றுக்கும்? அனுபூதியை உணரும். அனுபூதியை உணரும். இல்லைன்னா ஆனந்தத்தோடு நிற்கும். அனுபூதி எப்படி உணரணும்னா அதை பற்றி தான் அது சொல்லுது. நான் யாருன்னு நான் தானே சொல்ல முடியும். நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நான் எத்தனை இருக்கு? ஒன்று தான் இருக்கு. அப்பா அம்மா நீக்கு எல்லாம் பேசியிருப்பாங்க, நீ அவர் இவர் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நான் அறிமுகப்படுத்தலை உனக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எந்த அப்பா அம்மாவும் நான்கிற வார்த்தையை உனக்கு சொல்லி கொடுக்கலை. அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய உண்மையை சொல்லித்தரவில்லை. இவர் அவர் நீ அது இது எல்லா விசேஷத்தையும் சொன்னாங்க. அதனால் நான் நிர்விசேஷம். இதெல்லாம் புக்கில் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் தானாக வர விசேஷம், தானாக வர விசேஷம். நான் பிரம்மங்கிறத நான் தான் சொல்ல முடியும். நான்கிறது அகங்காரம் இல்லை, அகம். அகங்காரம் கடந்த அகம். எல்லாத்தையும் பார்த்து இது இல்லைண்ணா, இது இல்லைண்ணா, இது இல்லைண்ணா, இது இப்போ நீங்கள் துக்கப்படுறீங்க, மனதில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உறுதிப்படுத்துகிறீங்க, புத்தியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பல நினைவுகள்லாம் வருது, சித்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வேகமாக செய்கிறீங்கன்னா மனதினுடைய வேகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியுதில்ல. யார் பார்க்குறா? இப்போ நீங்கள் ஜாகிரதத்தில் இருக்கீங்க, எல்லா மனிதர்களையும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க. யார் பார்க்குறா? நான்.
நான் தான் பார்க்குது. யார் பண்ணீங்க? மனம்னே சொல்லணும். இல்லை கண்ணு பார்க்குதுன்னு சொல்லுங்களேன். கண்ணு பார்க்குதுங்கிறத ஒருத்தவங்க பார்க்குறாங்கல்ல. கண்ணு இந்த பொருளை பார்க்குது. இந்த கண்ணு தெரியுது, இந்த கண்ணு தெரியலன்னு எந்த யார் சொல்கிறா? இந்த கண்ணு தெரியுது, இந்த கண்ணு தெரியல, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதோ கண்ணாடி மாற்றணும் சொல்கிறீங்கல்ல. இந்த கண்ணு தெரியுது, அந்த கண்ணு தெரியலன்னு யார் சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல முடியும். அது எப்படி? எத்தனை கருவிகளை பயன்படுத்துதுன்னா பல கருவிகளை பயன்படுத்துது. பல கருவிகளை பயன்படுத்துது. என்ன? இந்திரியங்கள் சொல்லக்கூடிய பார்க்கும் சக்தி, பார்க்கும் சக்தியை பார்க்கக்கூடிய மனம், மனதை பார்க்கக்கூடிய புத்தி, புத்தியை பார்க்கக்கூடிய மகத்து, மகத்தை பார்க்கக்கூடிய அவ்யக்தம், அவ்யக்த கடந்த சித்து, சித்தை கடந்த சத்து. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். மாதுளம்பழம், ஒரு மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை பார்க்கும் கண்ணை, பார்க்கும் புலனை, பார்க்கும் மனதை, பார்க்கும் புத்தியை, பார்க்கும் அகங்காரத்தை, பார்க்கும் சித்தத்தை, பார்க்கும் சித்தை, பார்க்கும் சத்தை பார்க்க முடியாது. சத்தை தவிர நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் என்னது? அதனுடைய கருவிகள். சத்து யார்? சத்து தான் அதிஷ்டானம். சத்து என்ன பண்ணுது? இத்தனை கருவிகளை வச்சு நம்மளையும் வச்சு பார்க்குது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா கண்ணும் அது கண்ணு, எல்லா காலும் அது கால். நம்ம நினைக்கிறோம் நம்ம காலில் நம்ம நடக்கும், நம்ம காலை வச்சு அது நடக்குது. மறுக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா? உங்கள் அறிவு என்ன சொல்லுது? உங்கள் அறிவு என்ன சொல்லுது? உங்கள் அறிவு என்ன சொல்லுது? ஒத்துக்குதா மறுக்குதா? இதுதான் நுட்பம். பக்தி இருந்தால் ஈஸியாக புரிஞ்சிடும் டக்குன்னு. அழகாக சொல்லிடுது, பக்தியால் தான் ஞானம் உனக்கு வரும்னு சொல்லி. ஏதோ ஒரு கருத்தை சொல்ல நம்ம விட்டுட்டோமேன்னு ஒரு இன்னொரு ஃபைல் அப்படியே அது தேடிக்கிட்டே இருக்குது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாலும் அது தேடிக்கிட்டே இருக்குது. ஒரு உயரிய கருத்து, அரிய கருத்து. சரி, இன்றைக்கி உங்களுக்கு அது இல்லைன்னு இருக்குது போல இருக்கு. சரி, போட்டோம். இப்போது ஜாகிரதத்தில் இருக்கும்போது நீ எல்லாரையும் அறிகிற. அது கண் பார்க்குதுன்னு புலன் சொல்லுது, புலன் பார்க்குதுன்னு மனசு சொல்லுது. மனதில் கனவுலாம் பார்க்குற. இதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தேங்கிற. அப்போ மனம் பார்க்குதுன்னு தெரியுது. மனதான் பார்க்குதுன்னு சொல்கிறது அந்த காரண உடம்பில் இருக்கக்கூடிய சூழ உடம்பு தாண்டி சூக்ஷ்ம உடம்பு தாண்டி காரண உடம்பில் இருக்கக்கூடியது. நான் நல்லா தூங்கினேன். யார் தூங்கினா? மனம்தான் தூங்குனுச்சு. அதை சொல்கிறதே சித்தே. என் மனம் நன்றாக தூங்கியதுன்னு சொல்லாது, என் கால் நன்றாக நடந்துச்சுன்னு சொல்லாது, என் கண் நன்றாக பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாது. நான் நன்றாக பார்த்தேன், நான் நன்றாக நடந்தேன், நான் தூங்கினேன், அப்படி தானே சொல்கிறோம். நான் இல்லை. அது இப்போ நீ கவலைப்படுறது யாருன்னா நீ இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லுதுன்னு வச்சிங்களேன், உடனே பயந்து சாகக்கூடாது. அந்த பிரச்சனை உன்னுடைய மனசுக்கு, உன்னுடைய உடம்புக்கு இருக்கலாம், இல்லை மனசுக்கு இருக்கலாம். ஆதி வியாதி ரெண்டு தான் நோய். ஆதி வியாதி. அப்போ உனக்கு இல்லைல்ல, நீ சாக மாட்ட. நீ எல்லாரையும் நீ எமகாதக, நீ சாட்சி. யாரையும் சாகிறவனா நீ பார்த்துட்டு இருப்ப. சாகிறனா யார் சாகுறா? உடம்பு தான் சாகுது, உபாதி தான் சாகுது. புரியுதா? இப்போ ஸ்தூல உடம்புல இருக்கிறவன் நீ இல்லை, சூக்ஷ்ம உடம்புல இருக்கிறவனும் நீ இல்லை. நான் நன்றாக தூங்கினேன், ஒன்றும் அறியவில்லை. நான் நன்றாக தூங்கினேன் ஒன்று சொல்லுது, ஒன்றும் அறியவில்லை ஒன்று சொல்லுது. ஒன்றும் அறியலைன்னா மனம் வேலை செய்யலைன்னு அர்த்தம், நல்லா தூங்கிடுச்சுன்னு அர்த்தம். நான் நல்லா தூங்கினேன்னு சொன்னது யார்? ஒன்றும் அறியவில்லைன்னு சொல்கிறது மனம் க்ளீனாக தெரியுது. நான் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறது யார்? அதுதான் சித்து, அதுதான் நீ. உனக்கு இருப்பு இருக்கு, ஆனால் தோண்டி நிற்கிற மறையிற. அதனால் பிம்பம்னு சொல்கிறோம், சித்தாபாசம் கூட சொல்லுவாங்க.
நம்ம சித்தை வச்சே பாடம் நடத்திட்டு வரோம். சித்தாபாசங்கிற வார்த்தை அடியன் பயன்படுத்துறதில்ல. சித்தாபாசம்னா உடம்பு தான் சொல்லுவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சித்திலேயே நிற்கிறேன் நான். சத்தை பற்றி அதிகமாக பேசுகிறேன்னு இல்லை, சித்து தான் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சித்துக்கும் சத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் தான் எல்லோரும் குழம்பி போகிறான். சச்சிதானந்தத்துக்குள்ளே இந்த சூக்ஷ்மம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு நிறையா உபநிஷத்தில் வெவ்வேறு இடத்துல மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் தத்துவமசியில் அடித்தேன், எடுத்துட்டேன், மந்திரங்களை எடுத்துட்டேன். இதை எடிட் பண்ணுற விஷயந்தான் ஒரு பெரிய சேலஞ்சு. அது கொஞ்சம் நிறைய நேரம் செலவு பண்ணியாக தான் ஆகணுங்கிற இது இருக்குது. நல்லா வரணுங்கிறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். போட்டோம். இப்போ நான் ஸ்தூல உடம்பு இல்லை, 7 தாதுக்களும் இல்லை. நான் சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த கரணமும் இல்லை, 14 தத்துவங்கள் 24 தத்துவங்களும் இல்லை. நான் சித்தம் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, தச வாயுக்களும் இல்லை, நாடி நரம்பு எலும்பு தோல் எதுவும் இல்லை. நன்றாக தூங்கினேன், ஒன்றும் அறியவில்லை. ஒன்றும் அறியவில்லைங்கிறது மனம். அதனாக அது மனம் தூங்கிடுச்சு, மனமும் இல்லை. அப்போ நன்றாக தூங்குனேன்னு சொல்கிறது யார்? அதுதான் சைத்தன்யம். அதுதான் கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும். ஆனந்த மயத்தை அனுபவிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு. சித்தும் கரணம்தான். சித்து சத்தோடு போயிடுச்சுன்னா சொரூபத்துக்கு போயிடும். இது போயிட்டு வருது, இல்லை பக்கத்தில் இருக்குது. அம்பாள் பக்கத்திலே இருக்கா சுவாமியை பார்த்துக்கிட்டு. ஜகத்தை பார்க்கல. ஜகத்தை பார்த்தா துக்கம், சுவாமியை பார்த்தா ஆனந்தமயம். சுவாமிக்குள்ளே போயிட்டா ஆனந்த ஸ்வரூபம். அத்வைதமாக இருந்தால் ஆனந்த ஸ்வரூபம். வெளியில் வந்தானா சைத்தன்யம் சித்து. அந்த கர்ப்பகிரகத்தை விட்டு வெளில வந்தானா மனம், இந்த சூக்ஷ்ம உடம்பு காரணம். வெளியில் வந்தால் துக்கம், உள்ளே போனால் சுகம். இது புரியுதா? அப்போ நான்கிறது யார்? ஆத்மா ஒன்று தான் இருக்குது. பரமாத்மா ஜீவாத்மான்னு நம்ம புரியறதுக்காக என்ன பண்ணிட்டோம்? உடம்புக்குள்ளே வந்தால் ஜீவாத்மான்னு சொல்லிட்டோம். வெட்ட வெளியாக பொதுவாக இருந்தால் பரமாத்மான்னு சொல்லிட்டோம். ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அகம் அத்வயம் பிரம்மம் அப்படின்னு மது ரூபம் அத்வயம். மத்ரூபம் அத்வயம் மகா வாக்கியத்தில் எழுதிங்க. மத்ரூபம் அத்வயம் அத்வய பிரம்மம். அப்படி இந்த நான்கிற விசேஷத்தை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்வது அகம் அகங்காரம் அல்ல. அகங்காரம் தவறு, அகம் தவறல்ல, மெய்ப்பொருள். புரியுதா? அகங்காரம் அகத்தினுடைய விகாரம். நான் எனதுன்னு சொல்லும். எது சொல்லுது? சித்து தான் சொல்லுது. அது மெய்ப்பொருள் அறியும் போது நான் ஒன்றும் இல்லை, நான் சுவாமிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு போயிடும். ஆவரணம், எல்லா ஆவரணத்தையும் அது நீக்கும்போது, உபாதிகளை நீக்கும்போது போயிடும். அப்படி இந்த மெய்ப்பொருளை அறிய வைக்கிறதுக்கு முருகப்பெருமான் எடுத்திருக்கிற முயற்சி, அதை நாம் பார்த்து ரசிக்கிறோம். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, ஆனந்தமோ ஆனந்தம். சொல்லும்போதும் கேட்கும்போதும் அறியும் போதும், அது மெய்ப்பொருளை அறியும் போதும், அது அவரை பற்றியே நம்ம ஒரு ஞானாத்மா. ஏன்னா நிரந்தரமான ஞானம். இப்போ நீங்கள் கேட்டது ஒன்று நிரந்தரங்க. நீ ஏதாவது ஒரு ஜென்மா அதை எடுத்தாலும் இந்த கருத்தெல்லாம் உனக்காக வேலை செய்யும். ஞானத்துக்கு அவ்வளோ மேலான இடம். ஏன்னா சொரூபத்துக்குள்ளே போகுது, ஆவரணங்கள் எல்லாம் நீக்கப்படுது. அப்படிப்பட்ட நீ பிரம்மமாக இருக்கிறாய்ங்கிற உணர்வை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த உணர்வு இருந்தால் எல்லாருக்கும் நன்மை தான் ஏற்படும். ஒரு அணு அளவு கூட யாருக்கும் தீங்கு ஏற்படாது. அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு ஒருத்தவனுக்கு வந்துடுதுன்னா உலகத்தில் அமைதியும் ஆனந்தமும், இன்னொன்று என்ன, அன்பும் நிரந்தரமாகும். அந்த முயற்சியை தான் அடியன் கையில் எடுத்திருக்கேன். இதை நாம் இவன் என்ன செஞ்சிருவானா,
இவன் எங்கேயோ இருக்கான், இவ்வளோ பெரிய டார்கெட் சொல்கிறானே அப்படிலாம் நினைக்காதீங்க. அது தத்துவம். நம்ம ஒரு சிட்டுக்குருவி பண்ண முயற்சி தான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இதுக்காக முயற்சி பண்ணுவேன். யார் என் பின்னாடி வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி. கோயில் திருப்பணிகள் கூட ஈடுபடும் போது டே ஒன்லேருந்து என்னுடைய சிஷ்யர்களை ஈடுபடுத்தினேன். ஒரு காலகட்டங்களில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தாண்டும் போது வெவ்வேறு செட்டு வர 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 பழையவங்களாம் செட்டில் ஆகிற நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்றாரு சுவாமி. இந்த புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் இந்த தன்மை புரியாமல் ஒருத்தர் என்னை கேட்டார், என்னால் தானே நீங்கள் இங்கே இருக்கீங்க, எங்களால் தானே நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்டார். உடனே முருகப்பெருமான் பதில் பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களால் நான் இங்கே இல்லை, உங்களுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஒரு பாயிண்டா. அப்புறம் இந்த அமைப்பு வந்ததுனால தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதே பர்சன் தான். அமைப்புலேருந்து அடியேன்னு வரல, என்னுள்ளிருந்து அமைப்பு வந்தது. எவ்வளோ பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய பதில் பாருங்கள். கேட்பதும் அவனே, பதிலும் அவனே. அப்படி தான் நான் பார்த்தேன். நான் ஒன்றும் அந்த ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் சில சொன்ன சில முடிவுகளுக்கே உள்ள எரிமலை இருக்கும், வெளியில் செயல் இருக்காது, ரியாக்ஷனே இருக்காது. அதனால் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி, இந்த தமிழ் இனம், தமிழ் தெரிந்த எல்லாரும் செழிக்கணும், அமைதி அன்பு ஆனந்தம் நிறைந்து மேன்மை பெறணும், வாழும் போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இந்த 103வது உபனிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் குலதாய் இதழாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய்